எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில? ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, நாம ஒரு நாளும் அழிந்து போகாதபடி அவரோடு கூட இருப்பதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில பிறந்தார், இயேசு பிறந்தார் என்று சொல்லி பாடி அவருடைய நாமத்தை நம்ம உற்சாகமாக உயர்த்தலாம். நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். விண்ணின் வாழ்வை துறந்தார், மண்ணின் மீது பிறந்தார், வெற்றி மீது வெற்றி சிறந்தார். விண்ணின் வாழ்வை துறந்தார், மண்ணின் மீது பிறந்தார், வெற்றி மீது வெற்றி சிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். மாட்டுத் தொழுவில் மன்னன் பிறந்தார், நம்மை மீட்க விண்ணை மறந்தார். மாட்டுத் தொழுவில் மன்னன் பிறந்தார், நம்மை மீட்க விண்ணை மறந்தார். மந்தை மேய்ப்பர் கூட வானில் தூதர் பாட, நாமும் ஒன்று கூடி பாடுவோம். மந்தை மேய்ப்பர் கூட வானில் தூதர் பாட, நாமும் ஒன்று கூடி பாடுவோம். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். உள்ளத்தின் ஆழ்த்து நல்ல கரங்களை தட்டி நமக்காக பிறந்த இயேசுவை உயர்த்துவோம். விண்ணின் வாழ்வை துறந்தார், மண்ணின் மீது பிறந்தார், வெற்றி மீது வெற்றி சிறந்தார். விண்ணின் வாழ்வை துறந்தார், மண்ணின் மீது பிறந்தார், வெற்றி மீது வெற்றி சிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். இருளை நீக்க ஒளியாய் உதித்தார், மருளை போக்க மனுவாய் ஜெனித்தார். இருளை நீக்க ஒளியாய் உதித்தார், மருளை போக்க மனுவாய் ஜெனித்தார். சாஸ்திரிகள் காண நட்சத்திரம் தோன்ற, நாமும் ஒன்று கூடி போற்றுவோம். சாஸ்திரிகள் காண நட்சத்திரம் தோன்ற, நாமும் ஒன்று கூடி போற்றுவோம். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். விண்ணின் வாழ்வை துறந்தார், மண்ணின் மீது பிறந்தார், வெற்றி மீது வெற்றி சிறந்தார். ஆண்டவரே எங்களுக்காக பிறந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். கரங்கள் தட்டி பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். மாட்டுத் தொழுவில் மன்னன் பிறந்தார், நம்மை மீட்க விண்ணை மறந்தார். ஆண்டவரே எங்களுக்காக மாட்டுத் தொழுல வந்து பிறந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. மந்தை மேய்ப்பர் கூட வானில் தூதர் பாட, நாமும் ஒன்று கூடி பாடுவோம். ஆண்டவரே எல்லோரோடும் சேர்ந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கரங்களை தட்டி பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்பா எங்களுக்காக பெத்லகேம்ல பிறந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்து எங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்ட தேவாட்டுக்குட்டியே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீர் மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 தகப்பனே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? இந்த வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க?
ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னுடைய வெறுமையான பாத்திரத்தை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய அபிஷேகம் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னை நிரப்பும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில என்னை நிரப்புவீராக ராஜா. உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் இந்த காலை வேளையில என்னை நிரப்ப வேண்டும் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை உயர்த்த ஆரம்பிங்க ஆண்டவரே. மேல் வீட்டு அறையில இறங்கின அதே வல்லமை இந்த காலை வேளையில அப்பா எங்கள் சபையில நாங்கள் ஆராதிக்கிற இந்த இடத்துல எங்களை நிரப்ப வேண்டும் ராஜா. அபிஷேக நதியா எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அக்கினி காற்றாக எங்கள் மீது வந்து ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் வீச வேண்டும் அப்பா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நம்முடைய ஆவியானவரை வரவேற்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அப்பா. என் பாத்திரம் நிரப்பிடுமே என்று சொல்லி நம்முடைய ஆவியானவர் உற்சாகமா வரவேற்போம். பாத்திரம் நிரப்பிடுமே, அபிஷேக தைலத்தாலே நிரப்பிடுமே, ஆனந்த தைலத்தாலே நிரப்பிடுமே. என் பாத்திரம் நிரப்பிடுமே, அபிஷேக தைலத்தாலே நிரப்பிடுமே, ஆனந்த தைலத்தாலே நிரப்பிடுமே. அபிஷேக நதியே பொழிந்திடுமே, அக்கினி காற்றே வீசிடுமே. அபிஷேக நதியே பொழிந்திடுமே, அக்கினி காற்றே வீசிடுமே. அந்நிய பாஷைகள் நாவில் தாருமே, உமக்காய் வாழ்ந்திட பலன் தாருமே. ஆண்டவரே, எங்கள் நாவில உம்முடைய அந்நிய பாஷைகளை தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க சத்துவம் தந்து நடத்திடுமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க சத்துவம் தந்து அபிஷேக நதியே பொழிந்திடுமே, அக்கினி காற்றே வீசிடுமே. அபிஷேக நதியே பொழிந்திடுமே, அக்கினி காற்றே வீசிடுமே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இந்த காலை வேளையில ஆவியானவரை பார்த்து கேட்போமா? ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மேல் வீட்டு அறையில இறங்கின அதே தேவன் இந்த காலை வேளையில எங்களை நிரப்ப நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ராஜா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம் அருகில் இருந்து கொண்டிருக்கிறார். நம்மை நிரப்ப ஆயத்தமாய் வந்திருக்கிறார். ஆவியானவரே, எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி அவரை உற்சாகமா கரங்கள் தட்டி வரவேற்போமா? நன்றி 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 தகப்பனே. உள்ளத்தின் ஆழ்ந்திருந்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. யோர்தான் நதி கரையில் நடந்த அதே அனுபவம் இந்த காலை வேளையில ரெட்டிப்பான வல்லமையாக, ரெட்டிப்பான அபிஷேகமாக எங்கள் மீது ஊற்றுவீராக, எங்கள் மீது ஊற்றுவீராக அப்பா. மேல் வீட்டு அறையில் நடந்த அதே அனுபவம், சீஷர்களை பயன்படுத்தின அதே வல்லமை எங்களை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கலங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவி உங்களை வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையில பலவீனமா யாரா வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ரீ பாபா பா ரீ கலரனமா தியந்தரபா துரலனமா ரீ கலரபா பாபா ரீ தியந்தரபா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. இந்த துதி போதாது, ஆண்டவர் உங்களை நிரப்பணும்னா, ஆவியானுடைய வல்லமைகளை நிரப்பணும்னா நீங்க உற்சாகம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. உங்க துதியை சொல்ல ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை இயேசுவே அழைத்து துதிப்போமா? இயேசுவே, இயேசுவே,
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? அப்பா, இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தீரே, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து உடுத்து வித்தீரே, நன்றி ராஜா. நாங்க இக்கட்டில் ஆண்டவரே சிக்கி கொண்ட பொழுதெல்லாம் எங்களை விடுவித்தே எங்கள் மனவாளரே, உமை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மீட்பர் நீர்தான், எங்கள் மனவாளன் நீர்தான், எங்கள் தேற்றரவாளன் நீர்தான். உமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆவியானவர் மகிமைப்படுத்துவீங்களா? நன்றி 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 ராஜா. We praise you Lord. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். எல்லா கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாஞ்சித்து இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு பிள்ளை தகப்பனை தேடுவது போல, ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை தேடுவது போல, ஆண்டவரே, ஒரு மான் நீரோடைய தேடுவது போல உம்முடைய சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாஞ்சியை தேவன் நீங்க ஒருவரால் மாத்திரம்தான்ப்பா நிரப்ப முடியும் தகப்பனே. எங்களுக்கு ஆறுதல் தர முடியும்னா அது நீர் ஒருவர் மாத்திரம்தான் தகப்பனே. நாங்க எப்பெல்லாம் கீழே விழுந்தோமோ எங்களை தூக்கி எடுத்தது உங்க கரம் தகப்பனே. இந்த காலை வேளையில அப்பா, எங்களை முழுவதுமாக உமக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஆண்டவரே நீங்க ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லி பாடி ஆண்டவரே இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துவோம். மானானது நீரோடைய வாஞ்சிப்பது போல என்னுடைய ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது ராஜா என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவரை உயர்த்துவோம். மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. கரங்களை உயர்த்தி பாடுவீங்களா? அப்பா, என்னுடைய இருதயம் என் தேவனே உம்மை நாடி வந்திருக்கிறது ராஜா, உம்மை வாஞ்சித்து வந்திருக்கிறேன் தகப்பனே என்று சொல்லுவோமா? ஆமென். என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தந்தை சுமப்பதை போல் என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்து கொண்ட தெய்வம். ஒரு தாய், ஆண்டவரே, ஒரு தாய் என்னை தேற்றுகிறது போல, தகப்பன் சுமப்பது போல சுமப்பவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. எங்களை அணைத்து கொண்ட தெய்வம் நீங்க ராஜா, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி, என் தந்தையே, என் தந்தையே, தாயுமானிரே, என் தந்தையே, என் தந்தையே, என் தந்தையே, தாயுமானிரே. பாவத்தில் வீழ்ந்து கிடந்தேன், பாவியாய் வாழ்ந்தும் இருந்தேன், பரனின் உதிரமதினால் பாவம் கழுவி மீட்பு தந்தேன். ஆண்டவரே, நாங்க எல்லாருமே ஆண்டவரே பாவத்தினால வீழ்ந்து போனவங்க ராஜா, பாவியாய் உமக்கு விரோதமாக வாழ்ந்தவர்கள் தகப்பனே. ஆனா உங்க அன்பு எங்களை மீட்டுக் கொண்டது ராஜா, எங்கள் பாவத்தை கழுவினது உங்க அன்பு தகப்பனே. என் மீட்பரே, என் மீட்பரே, என் மீட்பரே, மீட்டுக் கொண்டீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் மீட்பரே, என் மீட்பரே, என் மீட்பரே, என் மீட்பரே,
மீட்டு கொண்டிரே. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும். நல்ல கரங்களை உயர்த்தி பாடுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அப்பா, ஒரு மான் நீரோடைய வாஞ்சிப்பது போல உம்மை வாஞ்சித்து இந்த சமூகத்தில் அப்பா நான் வந்திருக்கிறேன் தகப்பனே. என்னை நிரப்புங்க ராஜா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா என்று சொல்லுவோம். என்றென்றும் கரங்களை உயர்த்தி என் வாஞ்சையே 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 என் வாஞ்சையே. உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது கூட சொல்லப்படுகிற ஜெப குறிப்புக்காக நம்ம யாவரும் பாரத்தோடு ஜெபிப்போம். உங்கள் அருகில் இருக்க நபரோட கரங்களை பிடித்துக்கொண்டு சொல்லப்படுகிற குறிப்புக்காக நம்ம யாவரும் பாரத்தோடு ஜெபிப்போம். முதலாவதாக கூட மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். பூந்தமல்லி பிரதர் சந்திரன், பள்ளிக்குப்பம் பிரதர் சுந்தர், இவர்கள் இருவருக்கும் தேவன் பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக நம்ம யாரும் பாரத்தோடு ஜெபிப்போமா. தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த அருமையான காலை வேளையில கூட ராஜா ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஒரு விஷயம் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரேப்பா பிரதர் சந்திரன், ஆண்டவரேப்பா பிரதர் அப்பா சுந்தர், இவர்கள் இருவருக்கும் தேவன் அப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நீ வீடு திரும்ப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா இவர்களின் ஆண்டவரேப்பா அந்த உடல்நிலையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ சுகமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரேப்பா இவர்கள் வீடு திரும்பி ஆண்டவரேப்பா நாங்கள் சாட்சியாய் கேட்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அடுத்தபடியாய் கூட சென்னை பட்டணத்தில் மீண்டும் மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் கிருபையாக சென்னைக்கு மனம் இறங்கும்படியாக மழை வெள்ளம் வராதபடிக்கு தேவன் பாதுகாக்கும்படியாக நம்ம யாரும் ஜெபிப்போமா. ஆண்டவரேப்பா இந்த அருமையான காலை வேளையில கூட ராஜா ஆண்டவரேப்பா சென்னை பட்டணத்தில் ஆண்டவரேப்பா மீண்டுமாய் மழை வரும் என்கிற ஆண்டவரே அறிவிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிற தகப்பனே. ஆண்டவரே அவைகளை நீர் ஆண்டவரை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரேப்பா மலைகள் வந்து ஆண்டவரேப்பா வெள்ளம் போன்றவைகள் வந்து ஆண்டவரே ஒரு சேதமும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரேப்பா தண்ணீரால் பிரச்சனை வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்வீராக ராஜா. ஆண்டவரே அந்த மலையை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமான மலையாய் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீ பெரிய காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே வேதம் சொல்கிறது, ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி தலைகளை உயர்த்தி முழு இருதயத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம், முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் இந்த நிறைவு நாட்களிலே அப்பா எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நீர் இதுவரை செய்த அதிசயங்கள் எல்லாம் சபை நடுவில் எடுத்துரைக்கிறோம் அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. கைகளை அசைத்து உன்னதமானவரே உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே அப்பா. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன் வாழ்த்து
வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்று. ஒடுக்கப்பட்டோருக்கு, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுகிற நேரம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நெருக்கடி வேளையில் அவர் நமக்கு புகலிடமா இருக்கிறார். நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகழ். கைகளை அசைத்து பாடுவோமா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. அப்பாவை பார்த்து எல்லாரும் சொல்லலாம், உன்னதமானவரே, நான் தங்குகிற உறைவிடம் நீர்தான் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒரு முறை கூட, உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்று. நாடி தேடி வரும், நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஆண்டவர் தம்மை நாடி வருகிற ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல. ஒரு தகப்பனாக நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். எல்லாரும் உணர்ந்து சொல்வோம், ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே. கைகளை அசைத்து, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. அப்பா முகத்தை பார்த்து எல்லாரும் சொல்லலாமா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். எல்லாரும் சேர்ந்து அப்பாவை உயர்த்துவோமா? சகோதரர்கள் எல்லாரும் நல்லா வாய் திறந்து அப்பா முகத்தை பார்த்து நம்மை அர்ப்பணித்து பாடுவோம். உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. அப்பாவை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே, என் உன்னதமானவர் நீர், நான் தங்குகிற உறைவிடம் நீர் ஆண்டவரே. ரெண்டு கைகளையும் உயர்த்தி உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். சகோதரிகள் மாத்திரம் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். சகோதரர்கள் மாத்திரம் பாடுங்க. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்று. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கூட, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. கரங்களை தட்டி ஒரு முறை கூட எல்லாரும் அப்பாவை உயர்த்துவோமா? ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இந்த நிறைவு நாட்கள் வரை எங்களை கொண்டு வந்த தகப்பனே, தாய் தன் பிள்ளையை ஆண்டவரே மறந்தாலும் எங்களை மறவாத எங்கள் தெய்வமே, நடக்க முடியாத குழந்தையை தோளின் மேல் சுமந்து வருவது போல இந்த வனாந்தர வாழ்க்கையில் எங்களை தோளில் சுமந்து வந்தவரே, இதுவரை எங்களை நடத்தின எங்கள் தெய்வமே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையிலே விசேஷ தேவையோடு யாராவது வந்திருப்பீர்கள் என்றால்
உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கரங்களை நாம் கீழே போடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். காலைகள் தோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது என்ற வாக்கு தத்தத்தின்படி அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்முடைய கிருபை எங்கள் மேல் கடந்து வந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, விசேஷமாக பல தேவைகளோடு உயர்த்தப்பட்ட கரங்களை நீர் காண்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பாகவே எங்கள் தேவைகளை அறிந்த ஆண்டவர், இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அற்புதமாய் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுடைய எங்கள் தேவன், நீர் அப்படியே செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் மீது உள்ள வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை கர்த்தர் எங்கள் ஆவியிலே ஆண்டவரே புரிய வைப்பீராக. அதற்கு கீழ்ப்படிய கிருபை தருவீராக. உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த நாளிலே கூட ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீர்கள்? கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம்முடைய சபையின் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதித்தார். விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை முன்னிட்டு அநேக இடங்களிலே சுவிசேஷத்தை நம்ம அறிவித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய சுவிசேஷ குழுவினர் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் திருவேற்காடு முழுவதும் போய் கிறிஸ்மஸ் நற்செய்தியை கைப்பிரதிகளாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இன்னொரு புறம் வீடுகளில் நாம் இல்லத்தில் கிறிஸ்மஸ் என்கிற நிகழ்ச்சி மூலமாய் புதிய ஆத்மாக்களை சந்தித்து கொண்டு வருகிறோம். அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் ஐக்கியமும் பெண்கள் ஐக்கியமும் இணைந்து விசேஷித்த கிறிஸ்மஸ் நற்செய்தி விழாவை ஏற்படுத்தியிருந்தாங்க. அதில் 160 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். 250 பேர் வர ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. புதியவர்கள் மாத்திரம் 40 பேர் வந்திருந்தாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துவோம். புதியவர்களை அழைத்து வந்த ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன். உங்களுக்கு பரலோகத்தில் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். எப்படியாவது ஆண்டவரை குறித்து ஆத்துமாக்களுக்கு நாம் சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் உங்கள் கையில் புஸ்தகங்களை கொடுத்துருக்கிறோம். இதுவரை ஒரு 1400 புஸ்தகங்கிட்ட கொடுத்துருக்கிறோம். அதில் ஒரு 1000 புஸ்தகமாவது கொடுக்கப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் கொடுத்தீங்க கொடுக்கல நான் கை வைத்த சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும். சரியா? உங்கள் கையில் கொடுத்தாச்சு, நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கொடுக்காவிட்டால் இந்த வாரத்தில் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். நம் ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. தமிழ்நாடு முழுவதும் பரவலான மழை பெய்யணும்னு கேட்டோம். இந்த வருடம் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யாத இடங்கள் எல்லாம் மழையை ஆண்டவர் கொடுத்து விட்டார். நீர்நிலைகள் நிரம்பணும்னு ஜெபித்தோம். சென்னைக்கு வருகிற பூண்டி ஏரி நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. கோடை காலத்தில் நமக்கு தண்ணி பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் இருக்கிறவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நாம என்ன ஜெபம் பண்ணாலும் அப்பா நமக்கு பதில் கொடுக்கிறார். ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டுருங்க. அப்படியே இந்த மாத வாக்கு தத்தத்தை அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நம்முடைய பிதா மகிமைப்படுவார். ஆண்டவர் மகிமைக்காகவே நாம் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்கிற ஒரு மனிதர் அமெரிக்க தேசத்திலே தன்னுடைய பார்ட்னர்கள் சிலரோடு இணைந்து ஆப்பிள் என்கிற ஒரு நிறுவனத்தை துவங்கினார். அந்த நிறுவனத்திலே அவரோடு இணைந்த பார்ட்னர்களுக்குள் ஏற்பட்ட மன வருத்தத்தினால் அதை துவங்கின ஸ்டீவ் ஜாப்ஸை 1985 வருடம் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே தள்ளினார்கள். அவர் உடைந்த உள்ளத்தோடு வெளியே வந்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிறுவனத்தை நான் உருவாக்கினேன், எல்லாரையும் இணைத்து பார்ட்னர்கள்லாம் இணைத்து கஷ்டப்பட்டு இந்த நிறுவனத்தை உருவாக்கினேன், ஆனால் உருவாக்கின என்னையே வெளியே தள்ளிட்டாங்களேன்னு சொல்லி அவர் உள்ளம் உடைந்தது. தோல்வி மனப்பான்மை, அவமானங்கள், நிந்தைகள், கேலி பேச்சுகள், அவர் மிகவும் மன உடைந்தவராய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, இனி மீண்டும் நாம் ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியுமா என்று மிகவும் கவலைப்பட்டார். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு சிலருக்கு ஆப்பிள் நிறுவனத்தை குறித்து அறிந்தவர்களுக்கு தெரியும். எந்த நிறுவனம் அவரை தள்ளினதோ அதே நிறுவனத்துக்குள் வரும்படி அவருக்கு வழிகள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. எப்படி அது திறக்கப்பட்டதுன்னு கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சில நேரங்களில் தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம உடைந்து போய் விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம்.
இதுக்கு மேல நமக்கு எதிர்காலம் இருக்கிறதா, நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தளர்ந்து விடுகிறோம். இந்த வருஷத்தின் நிறைவில் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, புது வருஷத்திலே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வெற்றியை கொடுக்க விரும்புகிறார் என்பதை சொன்னார். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் புதிய வருடத்தில் வெற்றியை கொடுக்க போகிறார். ஒருவேளை ஃபேமிலியில நீங்க தோல்வி அடைந்திருக்கலாம், பிள்ளைகள் எக்ஸாம்ல தோல்வி அடைந்திருக்கலாம், சிலர் பிசினஸ்ல தோல்வி அடைந்திருக்கலாம், ஊழியத்திலே தோல்வி அடைந்திருக்கலாம். நீங்க எதுல தோல்வி அடைந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. புதிய வருடத்தில் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் வெற்றியுள்ளவர்களாய் மாற்றுவார். ஆகவே இந்த காலை வேளையிலே புது வருடத்தில் வெற்றி பெற 5 வழிகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5 ways to succeed in the new year. புது வருஷத்தில் வெற்றி பெறணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா அதற்கான 5 வழிமுறைகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு வேத வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். 37வது சங்கீதம் 5வது வசனம். இது ஒரு வாக்குத்தத்த வசனம், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் தான். The book of Psalms, Psalms 37 verse 5. சங்கீதம் 37 5வது வசனம். சேர்ந்து வாசியுங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் தான் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, மனிதர்களோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய பணமோ வெற்றியை கொடுக்காது பிரதர் சிஸ்டர், அவர் ஒருவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்பவுமே வெற்றியாளர்களையே நம்ம பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். ஆனா இந்த முறை வித்தியாசமா தோல்வி அடைந்த ஒரு 5 பேரை வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் தலைவர்களாக அழைக்கப்பட்டு தோல்வி அடைந்த 5 கதாநாயகர்கள் வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 5 பேரை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். எப்பவுமே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், வெற்றி பெற்றவர்களிடமிருந்து எப்படி வெற்றி பெறணும்னு கற்றுக்கொள்ளலாம், தோல்வி அடைந்தவர்களிடமிருந்து எப்படி நாம என்னென்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ளலாம். 5 கதாபாத்திரங்கள் வேதத்திலே. இவர்கள் தோல்வி அடைய காரணம் என்ன, அவர்களைப் போல் இல்லாமல் நாம் வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும் சொல்லி ஒரு 5 ஆலோசனைகளை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். தோற்று போன பின்வருகிற 5 விதமான மனிதர்களிடமிருந்து வெற்றிக்கான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக நாம் பார்க்கிற நபர் சுய புத்தியை சார்ந்த சவுல். சால் leaned on his own understanding. தன்னுடைய சொந்த புத்தியை நம்பி தேவனை சார்ந்து கொள்ளாமல் தன்னுடைய சுய புத்தியை சார்ந்ததனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இவர் இழந்தார். இந்த சவுலை குறித்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன். இந்த சவுல் இஸ்ரவேல் தேசத்திலே மிக உயரமான ஒரு மனிதர், மிகவும் உயரமான ஒரு நல்ல தோற்றமுடைய ஒரு மனிதர். ஒரு நாள் இவருடைய அப்பாவுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது என்று சொல்லி கழுதையை தேட சவுலையும் அவருடைய வேலைக்காரனையும் அப்பா அனுப்பி வைக்கிறார். இவங்க பல இடங்களில் தேடுகிறார்கள், கழுதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது வேலைக்காரன் சொல்றான், எஜமானனே, இந்த ஊர்ல சாமுவேல் என்கிற ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், அவர்கிட்ட போனோம்னா அவர் கழுதை எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு கொடுப்பார் சொல்லி சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசனத்தில் வருகிறார்கள். அல்லேலூயா. இவன் தீர்க்கதரிசி கிட்ட ஜெபம் பண்ண வரல, எதுக்காக வந்தான்? கழுதையை தேடி வந்தான். ஆனா சாமுவேல் அந்த இடத்திலே சவுலை பார்த்தவுடன் கர்த்தர் பேச துவங்கினார். சவுலே, இவனை அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலின் ராஜாவாக நான் இவனை உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. கழுதைக்கு பின்னாடி போனவனை இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தேசத்தின் ராஜாவாக உயர்த்துகிறார். அப்போ அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவன் சொல்றான், தீர்க்கதரிசியே, நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன், என்னை போய் தேசத்தின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறீரே. அப்போ சாமுவேல் சொல்கிறார், சவுலே, நீ கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவார் என்று அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த நிமிடமே ஆவியானவர் இறங்கினார். சவுல் தீர்க்க தரிசனம் சொல்ல துவங்கினான். சாதாரண ஒரு மனிதனாக கழுதையை தேடி சென்றவன் அந்த தேசத்தின் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அப்பதான் பிரச்சனை துவங்குகிறது. ராஜாவாய் மேலே வந்த பின்பு அவன் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ளாமல் தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து கொள்கிறான். பல நேரங்களில் ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கிறான். ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் சவுலிடத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறார், அமலேக்கியர்களை கூண்டோடு அழித்து விடு. இந்த அமலேக்கியர்கள் பின்புறமாய்
நம்முடைய படையில் இருந்த நம்முடைய இஸ்ரவேல் மக்களின் படையில் இருந்த சிறு பிள்ளைகளையும் வயதானவர்களையும் நோயாளிகளையும் கொன்று போட்ட ஒரு கோழை கூண்டோடு அழித்து விடு என்று சொன்னார். ஆனா இந்த சவுல் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த நல்ல நல்ல ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் அழித்து போட்டார். அவருடைய சுய புத்தி என்ன சொல்லிச்சு? இந்த நல்ல மாடுகள் எல்லாம் கர்த்தருக்கு நம்ம பலி செலுத்தினா ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என்று அவன் நினைத்தான். ஹல்லேலூயா. இதுதான் சுய புத்தி. சில நேரத்துல சில விஷயங்களை நாம சுயமாக யோசித்து இதை செய்தா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், இதை செய்த ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி சுய புத்தியின் மேல் சார்ந்து விடுகிறோம். இந்த சவுலின் வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? யுத்தம் முடிந்து சாமுவேல் அந்த இடத்தில் வருகிறார். வரும் பொழுது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. 1 சாமுவேல் 15-14. இந்த ஸ்லைடு எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை எல்லோரும் இணைந்து வாசிங்க பார்க்கலாம். அதற்கு சாமுவேல், இப்பொழுது சாமுவேல் அந்த படையில் இருக்கிற இடத்துக்கு வரும் பொழுது அங்கே சாமுவேல் சவுலை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? என்னப்பா, படையில இருந்து ஆடு சத்தம் வருது, மாடு சத்தம் வருது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அமலேக்கியர்களையும் அவர்களுடைய உடைமைகளையும் முற்றிலுமாய் அழித்து விடுன்னு சொன்னாரு. நீ என்னப்பா ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்துட்ட என்று சொல்லி கேட்ட பொழுது சவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15:15 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதற்கு சவுல் என்ன பதில் சொல்றாரா? அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை இந்த படை வீரர்கள் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. சரி, எதுக்காக கொண்டு வந்தாங்க? அவர் சொல்றாரு, ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும். நல்ல ஆடு மாடுகளை, கொழுன்னு இருக்கிற ஆடு மாடுகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அழித்து போட சொன்னார். ஆனா சவுலோ கொஞ்சத்தை தனக்கென்று வைத்து கொண்டு மீதியை அழித்து போட்டார். அரைகுறை கீழ்ப்படிதல். சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்காமல் நமக்குன்னு சில ரிசர்வேஷன் வச்சிருப்போம். சில விஷயங்கள் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்வார். ஆனா ஆண்டவரே எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில வைத்திருப்போம். சில விஷயங்கள் விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்வார். ஆனா நமக்கோ அதை விட்டுவிட மனதில்லாமல் ஒரு மூலையில நம்ம வைத்திருப்போம். ஒருபுறம் ஆண்டவருக்கும் கீழ்ப்படியணும்னு விருப்பம், இன்னொரு புறம் மாம்சத்துக்கும் நாம் கீழ்ப்படியும்படி ஆண்டவருக்கும் மாம்சத்துக்கும் அரைகுறையாக கீழ்ப்படிந்து கொண்டிருப்போம். இந்த சவுல் முழுமையாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அரைகுறையாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினால் ஆண்டவர் சவுலின் மேல் கோபம் அடைந்தார். கர்த்தர் சாமுவேல் மூலமாக சவுலிடத்தில் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார். பலி செலுத்துறதுக்காக இந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்தேன்னு சொல்லியப்பா சவுல், எனக்கு தேவை பலி அல்ல, கீழ்ப்படிதலே எனக்கு முக்கியம் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் தான் எனக்கு முக்கியமே தவிர உன்னுடைய பலி எனக்கு தேவையில்லை. உன்னுடைய காணிக்கை எனக்கு முக்கியம் அல்ல, காணிக்கையை விட உன்னுடைய இருதயம் தான் எனக்கு முக்கியம் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் காணிக்கையை கண்டு மயங்குகிற தேவன் அல்ல. காணிக்கை கொடுத்துட்டா ஆண்டவர் நம்ம மயங்கி விடுவார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் கர்த்தர் அதை கண்டுகொள்ள மாட்டார் என்று நாம் ஒரு நாளும் நினைக்க கூடாது. நம் ஆண்டவர் காணிக்கை அல்ல, நம்முடைய வாழ்க்கையை தான் முழுமையாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு, சுய புத்தியை சாராமல் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வழி நடத்துதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே சுய புத்தியில எதையும் என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. சில விஷயங்கள் நமக்கு நல்லதா படும், சில விஷயங்கள் நமக்கு பார்வைக்கு நல்லா இருக்கும். ஆனா தேவனுடைய சித்தம் அதில் இருக்கிறதா என்பதை அறிந்து தேவனுடைய ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய பாதையிலே கர்த்தர் வெற்றியை கட்டளையிடுவார். அல்லேலூயா. சுய புத்தியை சார்ந்திருக்க கூடாது. எப்பொழுது யாரை சார்ந்து கொள்ளணும்? ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் சொந்த புத்தியை நம்பி மோசம் போயிட்டேன், இன்னையிலிருந்து ஆவியானவரை உமக்கு நான் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணியுங்க. 2025 வருடம் வெற்றியுள்ள ஒரு வருடமாய் கர்த்தர் மாற்றி தருவார். இரண்டாவதாக பைபிள்ல இன்னொரு கேரக்டர் நம்ம பார்க்கலாம். இவனும் இந்த மனிதன் ஒரு தலைவனாக அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். உலகமெங்கும் ஆண்டவர் இயேசுவின் சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்படி ஒரு மாபெரும் பொறுப்பை பெற்ற ஒரு தலைவனாக அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் பண ஆசையினால்
தன்னுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை அழைத்த தேவனை விட உலகம் தருகிற பணம் தான் முக்கியம் என்று சொல்லி பணத்தை முதலிடத்தில் வைத்ததினால் இந்த மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். பண ஆசை கொண்ட ஜூடாஸ் who had lust over money. பணம் தான் நமக்கு முக்கியம். சில பேரை கேட்டீங்கன்னா எனக்கு சோறு தான் முக்கியம், வேற இந்த உலகத்தில் வேற எதுவுமே முக்கியம் இல்லை. ஒரு சிலரை கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேளுங்க, எனக்கு தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எப்படிதான் தூங்குறாங்களோ தெரியல. சில ஆட்கள் 24 மணி நேரம் தூங்க சொன்னாலும் தூங்கிட்டே இருப்பாங்க. வேதம் சொல்கிறது தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய் வேதம் எச்சரிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அளவா தூங்குங்க. எப்பவுமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எதை சாப்பிட்டாலும் எதை செய்தாலும் அளவாய் செய்தால் உடலுக்கு நல்லது. ஆண்டவர் சொல்றாரு, தேனை கண்டுபிடித்தால் அளவாய் சாப்பிடு, மட்டாய் சாப்பிடு. மிதமிஞ்சி சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1/2 லிட்டர் தேனை என்ன பண்ணுங்க, குடிச்சு பாருங்க. சின்ன வயசுல இதெல்லாம் நான் ட்ரையல் பண்ணியிருக்கிறேன். ஒரு முறை தேனையும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு பார்க்கலான்ட்டு சாப்பிட்டேன். அவ்வளோதான், அடுத்த நிமிடமே வாமிட் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஸ்ட்ராங்கான பொருள் இல்லையா? ஸோ சின்ன வயசுல இந்த வேலைலாம் பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போய் வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. என்ன, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேனெல்லாம் குடிச்சு பாருங்க. தேனை மட்டாய் குடித்தால் அல்லது அளவாய் குடித்தால் உடம்புக்கு நல்லது, அளவுக்கு மீறினால் அமிர்தம் என்ன ஆயிடும்? நஞ்சாயிடும். பணம் நம் வாழ்க்கையில் அவசியம்தான். ஆனா பணம் தான் எல்லாம் என் வாழ்க்கையில முக்கியம் நினைச்சீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெற்றியை அழித்து போட்டு விடும். இந்த மனிதன் யூதாஸ் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். ஜெபம் பண்ணி அவனை தேர்ந்தெடுத்தார். அவனுக்கு எந்த நாட்டை ஆண்டவர் கொடுக்கணும்னு மனதில் வைத்திருந்தாரோ தெரியல. அப்படிப்பட்ட உன்னதமான அழைப்பை பெற்ற இந்த யூதாஸ் ஒரு காலகட்டத்திலே பணத்தின் மேல் ஆசை வைத்தான். ஏன்னா அவன் தான் பொருளாளராக இருந்தான். ஆண்டவருக்கு வர காணிக்கையெல்லாம் யார் கையில தான் கொடுத்து வைப்பாரு? யூதாஸ் கையில கொடுப்பார். பணத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு ஆசை வந்து விட்டது. இந்த பணத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டால் என்னன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, எப்படியாவது ஆண்டவரை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மனதில் பண ஆசைக்கு இடம் கொடுத்தான். ஒரு காலகட்டம் வந்தது. இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட சொல்லுகிறார், நான் சீக்கிரத்தில் சிலுவையில் மரிக்க போகிறேன், பிதாவிடத்தில் போக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க மரிக்க கூடாது, நீங்கள் எங்களோடு கூட இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா யூதாஸின் மனம் நினைக்கிறது, இவர் தான் சாக போறாரு, இவரை வச்சு கொஞ்சம் பணம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறான். மத்தேயு 26வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவன் என்ன செய்தான்? எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன், 12 சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், அந்த இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டு கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், இயேசுவை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எதுக்காக? இயேசுதான் அவங்க நடுவில் தானே இருக்கிறார், எதற்காக காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இயேசுவோடு கூட எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் போய்கிட்டே இருந்தாங்க. அதனால அவரை அரெஸ்ட் பண்ணா பெரிய கொந்தளிப்பு வரும், தேசத்தில் பெரிய கலவரம் வரும். அதனால சைலண்டா யாருக்கும் தெரியாம அவர் அரெஸ்ட் பண்ண என்ன வழின்னு சொல்லி இவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கூடவே இருந்து குழி பறிக்கிற இந்த யூதாஸ் போய் சொல்றான், அவர் எப்போ தனியா இருப்பார்னு எனக்கு தெரியும், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். உடனே அவங்க கேட்குறாங்க, சரி காட்டி கொடுக்கறதுக்காக நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? ஒரு 30 ரூபா கொடுங்க போதும். ஒரு 30,000, நம்ம நாட்டு கணக்கில் ஒரு 30,000 வச்சுக்கிடுங்களேன். ஒரு 30,000 கொடுங்க அப்படின்ன உடனே அவங்க அசால்ட்டா காசை தூக்கி அவன் கையில கொடுத்துட்டு இயேசுவை காட்டி கொடுக்கும்படி அவனை அழைக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, தொடர்ந்து அந்த வசந்த வாசிங்க. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்ட பொழுது அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். தன்னுடைய எஜமானனை, தனக்காக மிகப்பெரிய ஊழியத்தை கொடுத்த எஜமானனை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்க துணிந்தான். 30 வெள்ளிக்காசின் மேல் ஆசைப்பட்டு நித்தியத்தை அவன் இழந்து போனான். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. பைபிள் அதை ஒத்துக்கொள்கிறது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சாலமோன் சொல்லுகிறார். ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், பணம் நமக்கு தேவை, ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறார்.
பணத்தின் மேல ஆசைப்படவே கூடாது. பணம் வந்து நம்முடைய வேலைக்காரனா இருக்கணும், அது நம்முடைய எஜமானனா மாறிடக்கூடாது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போய்விடும். இன்னைக்கு என் கையில் இருக்கிற பணம் நாளைக்கு உங்க கைக்கு வந்து விடும். ஒரு நாளும் பணத்துக்காக ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையின் முதலிடத்தில் கர்த்தரை வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 6:33 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவரை உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட்ல வச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களை தேடி வந்து விடும். அல்லேலூயா. இன்னைக்கு வரை உங்க சபைக்கு முன்பாக நான் சொல்கிறேன், எனக்கு பண ஆசை கிடையாது. பணத்தின் பின்பாக ஒரு நாள் நான் போனதும் கிடையாது. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது எதுவுமே வேண்டாம், உறவுகள் வேண்டாம், உடைமைகள் வேண்டாம், என்னுடைய வேலை வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீர் போதும் என்று வந்தேன். ஆனால் கவர்மெண்ட் வேலை கூட வேண்டான்னு தூக்கி போட்டு வந்தேன். ஆனால் நான் எதெல்லாம் வேண்டாம் என்று தூக்கி போட்டேனோ அதையெல்லாம் ரெட்டிப்பாய் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணான்னு தூக்கி போட்டேன், பாஸ்டம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலையை கொடுத்தார். உறவுகள் வேண்டாம் என்று எல்லாரையும் விட்டுட்டு நான் போனேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு உறவுகளாக இருக்கிறீர்கள், மற்ற உறவுகளும் இருக்கிறார்கள். அப்போ என்னுடைய சொந்த பந்தங்கள் இன்னைக்கு அவங்களோடு கூட நான் தொடர்பில் இருக்கிறேன். கல்யாணங்கள், முக்கியமான நிகழ்ச்சி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த உறவுகள் சிறிய கூட்டம், ஆனால் நீங்க தான் எனக்கு அடுத்த பெரிய உறவுகள். அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அப்பாவை முதல் இடத்துல வச்சுட்டீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட தேடி வந்துவிடும். அல்லேலூயா. ஹோட்டலுக்கு போய் இட்லி வாங்கிட்டீங்கன்னா சாம்பாரும் சட்னியும், ஆமாம், சர்வர் இட்லி சாம்பார் கொண்டு வா, இது சட்னி கொண்டு வான்னு கேட்கவே தேவையில்லை. இட்லி வாங்கும்போது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடும், அதுதான் சீக்ரெட். அப்பாவை லைஃப்ல ஃபர்ஸ்ட்ல வச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களை தேடி வரும்படி ஆண்டவர் செய்வார். இந்த யூதாஸ் காரியோத் இயேசுவை வைக்க வேண்டிய இடத்தில் பணத்தை வைத்தான். 30 வெள்ளி காசுக்காக அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டோடைய மகிமையான ஊழியத்தை இழந்து போனான். நம் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஸ்தாபனத்திலே மிக மூத்த ஊழியர் ஒருவர் இருந்தார். நல்ல அருமையான ஒரு ஊழியர், அருமையான ஒரு சபையை கட்டினார். ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய சபையில ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். ஆனா ஒரு காலகட்டத்தில் அவருடைய இருதயம் ஆண்டவரை விட்டு வழி விலகி பணத்தின் மேல் போனது. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். அநேக ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு பணத்தில் விழுந்து விடுகிறார்கள். ஆண்டவரா பணமான் வரும்பொழுது பணம் தான் முக்கியம் என்று சொல்லி பணத்தில் போய் விழுந்து விடுகிறார்கள். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணாரு, அந்த இடம், ஸ்தாபனத்தின் பேரில் இருந்த அந்த இடத்தை துணிகரமாக அவர் போலி கையெழுத்திட்டு அந்த இடத்தை வித்துட்டார். ஆனா எப்பவுமே ஒரு தவறு ஒரு நாள் வெளிப்படும் இல்லையா? அந்த இடத்தை அவர் போலி கையெழுத்திட்டு வித்தது தெரிந்தவுடன் போலீஸ் கேஸ் ஆகிவிட்டார். தலைமறைவானார். ஊழியம் போனது. சபையில நடத்த முடியல, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. பல பிரச்சனைகள் நடுவில் கடைசியில ஊழியம் அவரை விட்டு போனது. அந்த சபையும் ஊழியமும் வேறொரு கைக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன பாருங்க, ஆண்டவர் மேன்மையான ஒரு அழைப்பை கொடுத்திருந்து அருமையான மக்களையும் ஆத்துமாக்களையும் கொடுத்திருந்தார். ஆனா அவருடைய கண்களோ ஆத்துமாக்களை விட்டது, ஊழியத்தை விட்டது, இயேசுவை விட்டது, பணத்தை தேடினது. இன்னைக்கு எல்லாமே போச்சு. ஊழியமும் போச்சு, ஆத்துமாக்களும் போனார்கள், பணமும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஒன்றும் இல்லாமல் ஜீரோவில் நின்று விட்டார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியத்தில் மாத்திரம் அல்ல, நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, அல்லது வேலையில் இருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் பணத்தை முதலிடத்தில் வைக்கவே வைக்காதிருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு ஆராதனைக்கு வரல. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வேலைக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை விட எங்களுக்கு வேலை முக்கியம், பிஸ்னஸ் முக்கியம்னு ஓடுறாங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்ம கூட இருந்தாதான் சம்பாதிக்கிற பணத்தை நாம் அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், சாப்பிட்டது செரிக்கலைன்னா அந்த பணத்தை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? எத்தனை பணக்காரன் கேழ்வரகு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது, ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. காரணம் என்ன? தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் பணத்தை நாம் அனுபவிக்க முடியாது. இந்த காலை வேலையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை முக்கியம், பிஸ்னஸ் முக்கியம், படிப்பு முக்கியம். ஆனால் எல்லாவற்றை விட எது ரொம்ப 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 முக்கியம்? ஆண்டவர் இயேசு நம் வாழ்க்கையில் முக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?
கடந்த நாட்களில் பணத்தை தேடி நீங்க ஓடி இருக்கலாம். பணத்தை சம்பாதிங்க, பணம் தேவை. ஆனா அதை முதல்ல வைக்காதீங்க. ஆண்டவரை ஃபர்ஸ்ட்ல வச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் நம்மை தேடி வரும்படி கர்த்தர் நமக்கு செய்வார். யூதாஸ் பணத்தை தன் வாழ்க்கையின் முதலிடத்தில் வைத்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான். மூன்றாவதாக, மிக பெரிய தலைவனாய் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். எல்லாத்தையும் இழந்தான். மனைவியை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சொத்து சுகத்தை இழந்து ஒன்றுமில்லாமல் போனான். காரணம் என்ன? தவறானவர்களோடு சேர்ந்த லோத். லாட் who joined with bad company. தவறான மனிதர்களோடு சேர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன லோத்து. இந்த லோத்துவை குறித்து வேதத்திலே ஆதியாகமம் 13வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமும் லோத்துவும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். நல்லா கவனிங்க. லோத்து ஆபிரகாமோடு இணைந்திருக்கிற வரை கர்த்தர் லோத்துவை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருகிறது. லோத்துவும் வளர்ந்து வருகிறான், ஆபிரகாமும் வளர்ந்து வருகிறார். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மேய்ப்பர்கள், ஆடு மேய்ப்பதற்கு போதுமான இடம் இல்லாத பிரச்சனை வருகிறது. அப்போ வாக்குவாதம் வரும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்றார்? விட்டு கொடுக்கிறார். மகனே, நான் உன்னை மகனை போல இதுவரை வளர்த்து வந்தேன், ஆனா இப்போ வாக்குவாதம் என்று வந்து விட்டது. ஆகவே நல்ல இடத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நீ இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லல. உனக்கு பிடித்த இடத்தை நீ எடுத்துக்கொள், மீதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த பிரச்சனை வந்த பொழுது இந்த லோத் என்ன செய்தார்? 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத் என்ன பண்றாரு? அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார். சோதோம் தேசத்துக்கு நேராக கூடாரத்தை போட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு இப்ப எங்க போயிட்டாரு? சோதோம் கொமோரா பக்கத்துல போயிட்டார். சோதோம் கொமோராவின் பிரச்சனை என்ன தெரியுமா? சோதோம் கொமோரா கொடூரமான பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். கே மேரேஜ், ஓரின சேர்க்கை நிறைந்த ஒரு பட்டணம். இப்போதான் இதை பற்றிலாம் நமக்கு அவேர்னஸ் வருது. ஆனால் சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பாகவே கொடூரமான பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாய் அது காணப்பட்டது. அப்படிப்பட்ட அநீதி நிறைந்த மோசமான ஒரு பட்டணம். ஏன் அதை செலக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, அந்த பட்டணம் பார்ப்பதற்கு ஏதேன் தோட்டத்தை போல பசுமையாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. பார்க்கறதுக்கு அது செழிப்பா இருக்குன்னு சொல்லி அவர் போய் அந்த பட்டணத்தின் எதிரில் கூடாரம் போட்டார். இவர் கையில நிறைய பணம் இருந்ததினால் அங்க இருக்கிறவங்க அவரோடு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட்டணத்துக்கு நேராய் கூடாரம் போட்டவர் பட்டணத்தின் வாசலிலே போய் கூடாரம் போட்டார். பின் நாட்களில் மக்களோடு மக்களாய் கலந்து போய்விட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வாழ்க்கையிலே சில நேரத்திலே தவறான நண்பர்கள் உன்னோடு இணைவார்கள். உனக்கு நல்ல ஆசை வார்த்தைகளை காண்பிப்பார்கள். உன்னை நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், உன்னை பெரிய ஆளாக்கிறேன், உன்னை அங்க பண்ணிடுறேன், சினிமாவில் கூட போய் சேர்த்து விட்டுறேன், உன்னை பெரிய வேலையில வச்சிடறேன், எனக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும். ஆசை வார்த்தைகளை காட்டி உன்னை தவறான நண்பர்கள் கவர்ந்து இழுக்கும் பொழுது ஆவியானவருடைய பலனை நீ பெற்றுக்கொண்டு சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளை நான் சொல்றேன், உன்னோடு சேர்கிற நண்பர்கள் ரொம்ப முக்கியம். Tell me who is your friend and I will tell you who you are. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இதெல்லாம் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துடணும். ஒன்ஸ் டீனேஜ் வந்த பின்பு தவறான நண்பர்கள் வரும்போது அவங்களுக்கே தெரியணும், இவங்க கூட சேரணும், இவங்க கூட சேரக்கூடாது என்று சொல்லி. ஜெருஷா படித்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போதை மருந்து கலாச்சாரம், அந்த போதை கலாச்சாரம் அங்கே நிறைந்திருந்த நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் போதைக்கு அடிமையாக இருந்தார்கள். நிறைய ஊழியக்காருடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாக இருந்தாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்போ ஜெருஷாட்ட நான் கேட்பேன், நீங்கள் 2 பேரும் எப்படி தப்பிச்சு வந்தீங்க? உன் கூட இருக்கிறவன் கிளாஸ்லேயே போதை மருந்தை பயன்படுத்திட்டு கிளாஸில் உட்காருவான். ஜெரிகிட்ட கேட்பேன், எப்படி நீ தப்பித்தாய்? அவன் ஜெரி சொன்ன காரியம் இதுதான், ஆண்டவர் தான் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா.
ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி நல்ல நண்பர்களோடு சேர வேண்டும், கெட்ட நண்பர்களோடு சேர வேண்டாம் என்று சொல்லி கொடுத்து வளர்த்ததினால் இடையில வாலிப வயதில் வழி புரண்டு போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினது. அல்லேலூயா. வாலிப பிள்ளையே, ஆண்டவருடைய வசனத்தை உன் இருதயத்தில் வை. உலகத்துல சோதனை வரும், தவறான நண்பர்கள் வருவார்கள், உன்னை தவறாய் வழி நடத்தும்படி அநேக நண்பர்கள் வருவார்கள். ஆனால் உன்னுடைய முதல் நண்பன், சிறந்த நண்பன் ஆண்டவர் இயேசுவாய் காணப்பட வேண்டும். ஜீசஸ் should be your best friend. அல்லேலூயா. இன்னைக்கு பெஸ்டின்லாம் வந்துட்டானுங்க. பெஸ்டி பெரியவங்களுக்குலாம் தெரியாது, வாலிப பிள்ளைங்களை கேளுங்க. பெஸ்டியா, பெஸ்டினா கூட்டி கொடுக்குறவன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பெஸ்டி இன்னும் நிறைய வந்துடுச்சு, நமக்கும் தெரியல. நிறைய இந்த வாலிபர்கள் உலகமே மாறி போயிருக்கிறது. சரி, நம்ம ஏதாவது சொன்னா பூமர் அங்கிள்னுவானுங்க, பூமர் ஆண்டின்னுவானுங்க. ஆனா ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டால், கர்த்தரை தன் வாழ்க்கையின் முதலிடத்தில் வைத்தால், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தால், கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவார். இந்த லோத்து தேர்ந்தெடுத்தது சோதோம் பட்டணம். அங்கே இருந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? 13வது வசனத்திலே வேதம் அருமையாய் சொல்கிறது. அந்த மக்களை குறித்து வாசிங்க பார்க்கலாம். சோதோமின் ஜனங்கள், சோதோமில் இருந்த ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். கொஞ்ச நஞ்ச பாவம் இல்ல, எப்படிப்பட்ட பாவிகளா இருந்தாங்க? நம்ம கேட்கவே நாக்கு கூசுகிற கொடூரமான பாவங்களை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த ஊர்ல போய் ஒரு கூடாரம் போட்டார். கடைசியில் நடந்தது உங்களுக்கு தெரியும். அவருடைய மனைவி உப்புத்தூணாய் மாறினாள். அந்த சோதோம் கொமரா அழிந்த பொழுது லோத்துவின் சொத்து சுகம் எல்லாம் அழிந்தது. கடைசியில ஒரு குகையிலே தன்னுடைய 2 வாலிப பிள்ளைகளோடு தங்கும்படியான சூழ்நிலையிலே லோத்து தள்ளப்பட்டார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, தலைவனாய் அழைக்கப்பட்டவன் எல்லாவற்றையும் இழந்து குகையிலே போய் தங்குகிற சூழ்நிலை உருவானது. இன்றைக்கு 2025 உங்க எல்லாரையும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாதவங்களோட சேரக்கூடாது. அப்ப யார் கூட தான் சேரணும்? முதல்ல ஆண்டவர் நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து சபையிலே நல்ல ஜெபிக்கக்கூடிய, ஆண்டவருக்கு மேல் பக்தி உள்ள, நல்ல ஊழியம் பண்ணுகிற சகோதர சகோதரிகளோடு ஐக்கியம் வைப்பீர்கள் என்றால் புதிய வருடத்தில் கர்த்தர் உங்களை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 4வதாக, ஒரு மனிதன் தலைவனாய் இருக்க வேண்டியவன் அந்த தகுதியை இழந்து போனான். ஆனாலும் கிருபையினால் ஆண்டவர் மறுபடியும் அந்த தகுதியை கொண்டு வந்தார். ஏன் அந்த தகுதியை இழந்து போனார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுவதை விட மனிதனுக்கு இவர் அதிகமாய் பயந்தார். மனிதனுக்கு பயந்த பேதுரு, பீட்டர் feared man, மனிதனுக்கு பயந்த ஒரு மனிதர். மத்தேயு 26வது அதிகாரம் 69-70 வசனங்களில் இதை நாம் பார்க்கிறோம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அந்த இடத்திலே வந்து அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் இயேசு அரெஸ்ட் பண்ணப்பட்டு விசாரணை நடக்கிறது. உலகத்திலேயே முதல் முறை நடுராத்திரியில் கோர்ட்டு கூடினது என்றால் அது இயேசுடைய கேஸ்ல தான். ராத்திரியில கோர்ட்டு கூடாது. அவர் ராத்திரியெல்லாம் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது பேதுரு என்ன பண்றாரு? வெளியில முற்றத்துக்கு வருகிறார். வராண்டாவில் வந்து அங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் பேர் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க, போர் வீரர்கள். இவரும் போய் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார். அப்பொழுது அந்த இடத்திலே அந்த சனகரிம் சங்கத்தினுடைய அந்த கட்டடங்களை சுத்தம் பண்ணுகிற ஒரு வேலைக்காரி பேதுருவை பார்த்த உடனே, ஏய், உன்னை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேனே, உள்ள இருக்கிறாரே ஒரு கலிலேயன், அவரை கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களே, அவர் கூட நான் உன்னை பார்த்திருக்கிறேன்னு சொல்லி அந்த வேலைக்காரி சொன்ன பொழுது பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன தெரியுமா சொன்னார்? அடுத்த வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று, எம்மா தாயே, நீ என்ன சொல்றனே எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக இயேசுவை தெரியாது என்று அவன் மறுதலித்தான். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, மனிதனுக்கு பயந்து கர்த்தரை அவன் மறுதலித்தான். இன்றைக்கு எத்தனையோ பேர் சபைக்கு வருகிறார்கள், எத்தனையோ பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். ஆனால் அவர்கள் சத்தியத்தில் நிலைத்து நிற்பதில்லை. காரணம், மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம்,
அநேக வாலிபர்கள் பியர் பிரஷர் என்று சொல்கிற தன்னுடைய நண்பர்களுக்கு பயப்படுகிற பயம், சமுதாயத்துக்கு பயப்படுகிற பயம், நான் ஆண்டவர்கிட்ட வந்தா என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்குமோ, ஆண்டவர்கிட்ட வந்தா என் பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமோ, இப்படியெல்லாம் பலவிதமான பயங்களினால் கர்த்தரை விட்டு விடுகிற அநேகர் உண்டு. இந்த காலை வேளையில் உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ மனிதனுக்கு பயந்து கர்த்தரை மறுதலித்திருப்பார்கள் என்றால், இன்னைக்கு நீங்கள் அவர்களுக்கு போய் சொல்லுங்க, மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, எந்த மனிதனுக்கும் பயப்படக்கூடாது, கர்த்தர் ஒருவருக்கு தான் நாம் பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறார். மனிதனுக்கு நீங்க பயந்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். கடந்த வருடத்தில் மனிதனுக்கு பயந்து கர்த்தரை விட்டு விட்டீர்களா? மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை இரண்டாவது இடத்தில் விட்டுவிட்டீர்களா? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நான் கம்பெனியில் வேலை செய்த நாட்களில் இந்த ஆயுத பூஜை வரும்பொழுது பெரிய பிரச்சனை வந்துடும். என்ன பண்ணுவாங்க, நான் மெஷின் ஆப்ரேட்டராக இருந்ததுனால மெஷினெல்லாம் கழுவ சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்துருவோம். ஏன்னா மெஷின் ஆப்ரேட்டர்னா மெஷினை வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பூஜை போடணுன்னு பொருளெல்லாம் கொடுத்துருவாங்க. நான் மேனேஜர்கிட்ட சொல்லுவேன், சார் இதை மாத்திரம் என்னால் செய்ய முடியாது, மெஷினை கழுவ சொன்னீங்க கழுவிட்டேன், பட் இதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த அசிஸ்டன்ட் கையில் அதை செய்ய சொல்லி கொடுத்துருவேன். இதனாலேயே அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் எனக்குமே இந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இவன் என்ன நம்ம சொல்கிறத செய்ய மாட்டேன்றானே, பூஜை போட மாட்டேன்றானே, இவனை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் கர்த்தரை வைராக்கியமாய் பற்றி கொண்டதினால் அந்த இடத்தை விட்டு என்னை அசைக்க முடியவில்லை. அல்லேலூயா. நான் தான் ஃபைனல் ப்ராடக்ட் கொடுத்தா என்னை தூக்கிட்டாங்கன்னா கம்பெனியை நின்றுடும். அந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது நானே அந்த வேலை வேண்டாம் என்று ராஜினாமா செய்கிற வரை அந்த இடத்தில் ஒருவரும் என்னை அசைக்க முடியாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா காலமெல்லாம் நீங்கள் பயந்துகிட்டே தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, கூட வேலை செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, பயந்துகிட்டே இருந்தால் காலமெல்லாம் நீ பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். உன் கஷ்ட நேரத்தில் ஒருவரும் நிற்க போவதில்லை. ஆபத்து காலத்தில் உன் அருகில் நிற்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? எந்த சொந்தமும் கூட நிற்க போறதில்லை. சொந்தக்காரங்களுக்கு பயப்படுறீங்களே, உங்களுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 10,000 அவங்ககிட்ட கடன் கேட்டு பாருங்க. உண்மையதான் சொல்றேன். என் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன நினைப்பாங்க சொல்றீங்கல்ல, அந்த சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க கிட்ட போய் ஒரு 10,000 கேட்டு பாருங்க, அவங்க உங்களை பத்தி இன்னும் மோசமா நினைப்பாங்க. மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிடு. உன் வாழ்க்கையிலே கர்த்தரை முதலிடத்திலே வைப்பாய் என்றாய். புதிய வருஷத்தில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். பேதுரு மனிதனுக்கு பயந்து கர்த்தரை மறுதலித்தான். தன்னோட தலைவன் என்கிற தகுதியை இழந்தான். ஆனா அவன் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக உம்மை மறுதலித்து விட்டேன் என்று மனம் திரும்பி அவன் கண்ணீர் விட்டதினால் கர்த்தர் மீண்டும் இழந்த ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்தார். கடந்த நாட்களில் ஆண்டவரை விட்டு நீங்கள் வழி விலகி போயிருப்பீர்கள் என்றால், கர்த்தரை மறுதலிப்பீர்கள் என்றால், மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி என்னை மன்னியும் என்று சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் மீண்டுமாய் இழந்த ஸ்தானத்தில் உங்களை நிச்சயமாய் வைப்பார். கடைசியாக ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்ப்போம். உலகத்தின் மிகப்பெரிய ஞானியாய் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த மனிதன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும் பாக்கியத்தை பெற்ற மனிதன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கர்த்தரை விட்டு வழி விலகி விக்கிரகத்துக்கு பின்பாய் போய் பின்மாற்றம் அடைந்த சாலமோன், பேக்ஸ்லைடட் சாலமோன். ஆண்டவர் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். ஆனால் உலகத்தின் மிக பெரிய ஞானியாகிய அவரோ உலகத்தின் மிக மோசமான ஒரு மூடனாக மாறி போனார். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் சேர்ந்து வாசியுங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, சாலமோனுக்கு 2 முறை தரிசனம் தந்து, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று, சாலமோன் என்னை அன்றி வேறு அந்நிய தெய்வங்களை பின்பற்றாதப்பா என்று கட்டளையிட்ட இருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா வேதம் சொல்லுது பாருங்க.
ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு வழி விலகும் பொழுது எக்கேடுனா கெட்டு போடான்னு தண்ணி தெளிச்சு விட்டுற மாட்டாராம். கர்த்தர் அவனோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. மகனே பின்வாங்காதே, என்னை விட்டு போகாதே, நீ என்னை விட்டு வழி விலகி போகாதேன்னு சொல்லி கர்த்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஊழியர்கள் மூலமாய் பேசுவார், வேதத்தை வாசிக்கும் பொழுது பேசுவார், ஆராதனை நேரத்தில் பேசுவார், சொப்பனங்கள் மூலமாய் பேசுவார், தரிசனங்கள் மூலமாய் பேசுவார். ஆனால் ஆண்டவர் பலமுறை பேசியும் இந்த சாலமோன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. உலகத்தின் மகா பெரிய ஞானி, உலகத்தில் சிறந்த ஞானி யாருன்னு கேட்டா முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் ஞானத்தின் இருப்பிடம் இல்லையா? அவர்கிட்ட தான் ஞானமே இருக்கு. அவர் தான் உலகத்தின் சிறந்த ஞானி. இரண்டாவது இயேசுக்கு அடுத்து சிறந்த ஞானி யாரு? சாலமோன். ஆனா உலகத்தின் மிக மோசமான முட்டாளாய் மாறி போனார். ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், என்னை விட்டு வழி விலகாத, உன் இதயம் அங்கேயும் எங்கேயும் போகாதபடி என்னை பற்றிக்கொள் என்று கர்த்தர் பலமுறை எச்சரித்தார். ஆனால் என்ன நடந்தது? 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால், கர்த்தர் கற்பித்த வார்த்தைகளை, தான் எழுதின வேத வசனங்களை சாலமோனே கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கர்த்தர் சாலமோனின் மேல் கோபம் கொண்டார். ஹல்லேலூயா. சாலமோனை வச்சு ஆண்டவர் பிரசங்கி எழுத வைத்தார், நீதிமொழிகளை எழுத வைத்தார், உன்னத பாடல்களை எழுத வைத்தார். ஆனால் தான் எழுதின வேத வசனத்துக்கு சாலமோனே என்ன பண்ணலையா? கீழ்ப்படியலையா? பைபிளை படிக்கிறது முக்கியம், அதன் பின்பு அதற்கு கீழ்ப்படிவது ரொம்ப 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 முக்கியம். இவன் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாமல் போனான், கர்த்தர் அவன் மேல் கோபமானார். 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, சாலமோனை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை, நான் உன்னோடு ஏற்படுத்தின என் உடன்படிக்கையையும் கட்டளைகளையும், நான் உனக்கு கொடுத்த கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால், இந்த காரியத்தை செய்தார். எந்த காரியத்தை செய்தார்? இந்த காரியத்தை செய்தார். என்ன பண்ணாராம்? கோயில் கட்டி விக்கிரகங்களை கும்பிட ஆரம்பிச்சிட்டாராம். தேவனுக்கு ஆலயம் கட்டின கை விக்கிரகங்களுக்கு என்ன கட்ட ஆரம்பிச்சிடுச்சான்? கோயில் கட்ட துவங்கினது. யார் அது மாதிரி பண்ண வச்சாங்கன்னா, கூட இருக்கிற மனைவிமார் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு கோயில் கட்டு, என்னுடைய அக்காவுக்கு ஒரு கோயில் கட்டு, என் தங்கச்சிக்கு ஒரு கோயில் கட்டுன்னு சொல்லி ஊரெல்லாம் கோயில் கட்டிட்டு அப்படியே விட்டுருந்தா பரவாயில்ல, நீ கூட வா அப்படின்னு சொல்லி இவரையும் இழுத்துட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? சாமி கும்பிட வச்சுட்டாங்க, பூஜை போட வச்சுட்டாங்க. இங்கே எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை நானும் ஞானியப்பா அப்படின்னு உட்காந்துட்டு திங்கக்கிழமை போய் பாத பூஜை போடுறீங்க, திங்கக்கிழமை போய் என்னென்ன பூஜை பண்ணுறீங்களோ ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் வெளிச்சம். நம்ம சர்ச்சில் ஒரு அம்மா இருக்கோம், வெள்ளிக்கிழமானா ஞாயிற்றுக்கிழமானா சர்ச்சில் வந்து முதல் வரிசையில் உட்கார், இங்கே இருக்கிறவங்கள சொல்லலை, உட்காருவாங்க. வெள்ளிக்கிழமானா குறிமேடையில் போய் என்ன பண்ணிவிடுவாங்க? உட்காந்துருவாங்க. இது ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது. இந்த அம்மா எப்போ வந்தாலும் பேய் ஆடும். என்னடா பேய் துரத்துறோம் திரும்ப திரும்ப வருது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசித்தா, ஒரு நாள் இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் அந்த பேய் காலமெல்லாம் ஓடாது. என்ன சிஸ்டர் இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க? அப்போ தான் எனக்கு ரகசியம் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை இந்த அம்மா சர்ச்சுக்கு வரும், வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிடும்? குறிமேடைக்கு போய் உட்காந்துரும். இங்கே நம்ம பேயை துரத்துவோம், அங்கே போய் பேயை ஏற்றிட்டு என்ன பண்ணிடும்? வந்துடும். இதே வேலை தான், துரத்துவோம் ஏற்றிட்டு வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு வழி விலகாதிருங்க. விக்கிரகம் சம்பந்தமான எந்த காரியமாக இருந்தாலும் விலகி இருங்கள். ஹல்லேலூயா. விக்கிரகத்துக்கு படைத்தவைகள், விக்கிரகத்துக்கு செய்யப்படுகிற பூஜைகள், விக்கிரக சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் தள்ளி நில்லுங்க. சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்றால் ஆபத்து. ஹல்லேலூயா. கணவர் ரட்சிக்கப்படலை அப்படின்னா அப்படிப்பட்ட பெண்களுக்கு விதிவிலக்கு. ஏன்னா பைபிள் சொல்லுது, பெண்கள் கணவருக்கு கீழ்ப்படியணும். அப்போ கணவர் ரட்சிக்கப்படலை, இதுக்கு பூஜை போடுனா ஆண்டவர் மனசில் நினச்சி போட்டுருங்க. ஆனால் கணவர் ரட்சிக்கப்பட்டிருந்து, நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருந்து துணிகரமாக ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவீர்கள் என்றால் கர்த்தர் கோபமடைவார் என்று வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. வீடுகளில் வர்ற சுப துக்க நிகழ்ச்சிகளில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றணும், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் குந்தி என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. ஏன் 2024 ஃபெயிலியர்? எதனால தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா,
இப்படிப்பட்ட பின்வாங்கி போகிற இருதயம் தான். ஆண்டவரை முழுமையாய் வாழ்க்கையின் முதலிடத்தில் வைக்காமல் கர்த்தர் பாதி உலகம் பாதின்னு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் 2025 கர்த்தர் நம்மேல் மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பின்மாற்றத்தில் இருப்பீர்கள் என்றால், கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போயிருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரத்தில் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை திரும்ப அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவத்தில் நீங்க திரும்பி வருவீர்கள் என்றால் மீண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே 2024 எங்களிடத்தில் இந்த குறைகள் இருந்தால் எங்களை மன்னிப்பீராக. 2025 நாங்கள் உம்மை பற்றி கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போம். இந்த வருடம் நடத்தி வந்த அவருடைய கிருபைக்காக, ஆண்டவருடைய அன்புக்காக, தயவுக்காக எல்லாரும் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஊரியபனு ஷபலபரணமா ரீகபலபரணமா ரியபனுஷியரணமா. 2025 கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மனதில் திட்டம் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரிய மகனே. உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்ப மகளே. அவருடைய கரம் எப்பொழுதும் உனக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். உன் உறவுகள் நடுவிலே, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நடுவிலே கர்த்தர் உன் தலையை உயர்த்த விரும்புகிறார். கர்த்தரே என்னை ஆசீர்வதித்தார் என்று நீ சாட்சி சொல்லத்தக்க விதத்திலே தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். வாலிப மகனே, வாலிப மகளே, உனக்கு எட்டாத உயர்ந்த கண்மலையின் மேல் அப்பா உன்னை நிறுத்த விரும்புகிறார். நீ லைஃப்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். நான் கற்பனை கூட செய்யவில்லை, என் பிள்ளைகள் இவ்வளவு உயரத்துக்கு செல்வார்கள் என்று நான் சிந்தித்து கூட பார்க்கவில்லை என்று உன் பிள்ளைகளை, உன் பேர பிள்ளைகளையும் பார்த்து நீ ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களை கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். 2025 புதிய வழிகளை கர்த்தர் உனக்கு திறக்க போகிறார். புதிய பாதைகளை உனக்கு திறக்க போகிறார். இந்த வருடம் அடைபட்ட கதவுகள் எல்லாம் புதிய வருடத்திலே உனக்காக திறக்கப்பட போகிறது. இந்த வருடத்தில் வனாந்தரமாய் காணப்பட்ட வழிகள் எல்லாம் இந்த புதிய வருடத்தில் செழிப்பான கடுவெளியாய் மாறப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிற வருடத்தில் உன்னையும் உன் சந்ததியையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தின்படி நீ எதுல கை வைத்தாலும் கர்த்தர் அதை சக்சஸா மாற்ற விரும்புகிறார். வாலிப மகனே, வாலிப மகளே, ஆண்டவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார். வலது கரத்தை இதயத்தின் மேல் வைத்து, இடது கரத்தை உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை இதயத்தின் மேல் வைத்து, ஆண்டவரே சவுலை போல சுய புத்தியில நான் வாழ்ந்திருந்தா என்ன மன்னிங்கப்பா. ஆவியில நடக்காம, நான் சொல்றது அப்படியே ஜபமா சொல்லுங்க. ஆவியானவரை சார்ந்து கொள்ளாம, வசனத்தின்படி வாழாம, என் சுய புத்தியில நான் ஓடி இருந்தா என்னை மன்னிப்பீராக. நான் ஆவியில நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே இதயத்துல கை வச்சு சொல்லுங்க. இந்த இதயத்துல கர்த்தரை முதலிடத்துல வைக்காம பணத்தை நான் முதல்ல வைத்திருந்தா என்னை மன்னியும் ஆண்டவரே. யூதாஸ் பண ஆசையினாலே மேன்மையான தன்னுடைய ஊழியத்தை இழந்தானே, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தானே ஆண்டவரே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. என் இதயத்தில் இருக்கிற பண ஆசையெல்லாம் எடுத்து போட்டு கர்த்தரை முதலிடத்துல நான் வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரை ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிட்டீங்கன்னா மற்ற எல்லாம் உன்னை தேடி வரும். குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்காதே, அடுத்தவருடைய பொருளை அபகரிக்க நினைக்காதே. பண ஆசையினால், பண இச்சையினால் அன்பான தேவ பிள்ளையே தகாத வழியில போய், வாலிப தம்பி, வாலிப மகனே, நீ குயிக் மணி என்கிற வலையில போய் விழுந்து எப்படியாவது சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி உன்னைத்தானே உருவ குத்தி கொள்ளாதபடி
நீங்க அப்பாவை முதலிடத்தில் வைக்க எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, என் முதலிடத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தவறான மனிதர்களோடு கரம் கோர்த்திருந்தால், அன்பான தேவ பிள்ளையே, உலகத்துல தவறான மனிதர்கள், திருடர்கள், பொய் பேசுகிறவர்கள், அடுத்தவர்களை ஏமாற்றுகிறவர்கள், இப்படிப்பட்டவங்களோடு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா இன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு விலகும்படி கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். அதே போல சபைக்குள்ள குறை பேசுகிறவர்கள், சபையை குறை பேசுகிறவர்கள், ஊழியரை குறை பேசுகிறவர்கள், விசுவாசிகளை குறை பேசுகிறவர்கள், அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லி மற்றவர்களை குறை பேசுகிறவர்களோடு நீ நட்பா இருந்தால் விலகும்படி கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். அப்படிப்பட்டவங்களோடு நீ நெருங்கி பழகினா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு வைத்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுவாய். ஹல்லேலூயா. உன்னுடைய சேர்க்கை, உன்னுடைய நட்பு சரியான நபர்களோடு காணப்பட வேண்டும். மனிதனுக்கு பயந்த பேதுரு வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படாமல் மனிதர்களுக்கு பயந்திருந்தால் என்ன மன்னியும் ஆண்டவரே. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அடுத்தவங்களை குறித்தே நினைத்து என் அப்பா என்ன நினைப்பார் என்று நான் யோசிக்காமல் போன பாவத்தை எனக்கு மன்னிப்பீராக. ஒரு வேலைக்காரிக்கு பயந்து தன் எஜமானனை மறுதலித்த பேதுருவை போல் இல்லாதபடி கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே, நான் உமக்கு மாத்திரமே பயப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கடைசியாக பின்மாற்றத்தில் விழுந்த சாலமோன், உலகத்தின் மிகப்பெரிய ஞானியாய் வாழ்ந்த சாலமோன், அவன் தவறான முடிவெடுத்து ஆண்டவருடைய எச்சரிப்பை அசட்டை செய்து கர்த்தரை விட்டு வழி விலகி போனதினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். அவன் வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்திலே பயங்கரமான வேதனையோடு மரித்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. நிறைய விசுவாசிகள் இந்த 2024 சபையை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். அநேக விசுவாசிகள் இடரல் அடைஞ்சிட்டாங்க. அந்த பிரதர் சரியில்லை, இந்த சிஸ்டர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி மனிதர்களை பார்த்து இடரல் அடைந்து பின்வாங்கி போனவர்கள் உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்திலோ உங்களுக்கு அறிமுகமான நண்பர்களோ இடரல் அடைந்து பின்வாங்கி போயிருந்தால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என் குடும்பத்தில் யாராவது சபைக்கு வராம பின்வாங்கி போயிருந்தால், கர்த்தாவே, எனக்கு தெரிந்த விசுவாசிகள் யாராவது சபைக்கு வராம பின்வாங்கி போயிருந்தால் அவங்களுக்காக நான் மன்றாடி ஜெபம் பண்ணுகிறேன். ஒரு நிமிடம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என் வாழ்நாள் முழுவதும் உம்மை விட்டு ஒரு நாள் நான் பின்வாங்கி போய்விடவே கூடாது ஆண்டவரே. என் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாளும் உம்மை விட்டு நான் பின்வாங்கி போய்விடவே கூடாது ஐயா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள, உமக்காக வாழ எனக்கு கிருபை தருவீராக. பின்மாற்றத்தின் சிந்தனைகள் என்னை விட்டு அகன்று போவதாக. வாழ்வது ஒரு வாழ்க்கை, அதை கர்த்தருக்காக வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா புதிய வருடத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்வார். எத்தனை பேர் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை, அது அப்பாவுக்காக நான் வாழ்வேன், என் வாழ்க்கையில் அவரை முதலிடத்தில் வைப்பேன், கர்த்தரை 2025 அப்பாவை முன்னிலையில் வைத்து பரிசுத்த ஆவியின் வழியில நடப்பேன் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக ராஜா. ஆண்டவரே, இந்த வருட இறுதியில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே இடைப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. வருகிற புதிய வருடத்தில் நாங்கள் வெற்றியுள்ளவர்களாய் வாழ, வெற்றி பெற ஆண்டவரே நீர் ஆண்டவரே கற்றுக் கொடுத்த இந்த 5 காரியங்களை நாங்கள் விட்டு விடாதபடி தகப்பனே ஆண்டவரே, இதன்படி ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. ஒருபோதும் ஆண்டவரே எங்களுடைய சுயத்தின் மேல் ஆண்டவரே நாங்கள் சாராதபடி எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம் உண்மையே பற்றி இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தின் மேல் நாங்கள் ஆண்டவரே அப்பா நோக்கமாய் இராதபடி ஆண்டவரே பண ஆசையை கர்த்தர் எங்களை விட்டு அகற்றுவீராக. ஆண்டவரே, போதும் என்ற மனப்பான்மையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, மனிதர்களுக்கு அல்ல, எங்களை உண்டாக்கின தகப்பன் உமக்கு நாங்கள் பயந்து கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இம்மட்டும் உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து போகாத
விடாதபடி உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் விட்டுவிடாதபடி புதிய வருடத்தில் இதை ஆண்டவரே கை கொண்டு நாங்கள் வெற்றியை காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.